அந்த பாட்டு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே செம்ம ட்ரெண்டிங்ல போயிடுச்சு. ஸோ அந்த பாட்டை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா குப்பை நிறைய இருக்கிற மாதிரியும் அங்க ஒரு சிலவங்க நிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே உண்மையான குப்பையா. ஆமாங்க, இதுக்காகவே உபேந்திரா ஒரு லாரி ஃபுல்லா குப்பையா வர வச்சு அங்க செட் பண்ணி ஷூட்டிங் எடுத்திருக்காருன்னு அந்த பாட்டுல டான்ஸ் ஆடின ஹீரோயின் ரேஷ்மாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு இவங்க 3 to 4 days ஷூட்டிங் பண்ணிருக்காங்களா. இந்த படத்தை கர்நாடகால மட்டுமே 1400 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்னு பார்க்கும்போது 4000 ஸ்கிரீன்ஸ்ல போடப்பட்டிருக்குன்னு சோர்சஸ் சொல்லுது. ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் த்ரில்லர் படமா மக்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குதுன்னு சொல்லணும். இந்த படத்தோட டீசரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். குளோபல் வார்மிங், கோவிட், அன்எம்ப்ளாய்மெண்ட், வார்னு இந்த மாதிரி ரியாலிட்டியில நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா